நீ உயிரோட இருந்தா தானே உன்னை என்ன பண்ற பாரா. இதுக்கு மேல உன் தொல்லை எனக்கு இருக்க கூடாதா. சூர்யா ஓடா சுபு 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 ஏய் சுபு என்னாச்சு சுபு? ஏய் நீ யார் இங்க வர சொன்னது? சூர்யா சுபு சுபு சூர்யா சுபு என்னாச்சு உனக்கு? சூர்யா சுபு சுபு ஏய் சுபு ஏய் சுபு கண்ணு தர. ஏய் ஏய் சுபு ஏய் கண்ணு தரடி. ஏய் கண்ணு தர சுபு. ஏய் சுபு சுபு எந்திரி சுபு. ஏய் ஏய் டேய் ஏன்டா இப்படி பண்ணீங்க? சுபு 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 சுப்பு சுபு சுபு எந்திரி சுபு. சுபு சுபு சுப்பு காயத்ரிங்க பாத்து என்னாச்சு சுப்பு? சுபு சுப்பு சுப்பு என்னாச்சு சுப்பு? என்னாச்சு? இவளுக்கு என்ன சூர்யா என்னாச்சு? என் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தன் என்ன அடிக்க வந்தான். திடீர்னு பார்த்தா சுபு நடுவுல வந்துட்டா. சுபு ஆட்டோ சுபு ஆட்டோ காயத்ரி சீக்கிரம் கூப்பிடு காயத்ரி. ஆட்டோ சுபு கண்ணு தர சுபு. சீக்கிரம் சீக்கிரமா வா 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 இப்படி எடுத்துங்க. காயத்ரி சுபு பாத்து ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரம் போங்க. சுபு சுப்பு சுபு சுப்பு 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 கண்ணு தர சுப்பு. ஐயோ சூர்யா இதெல்லாம் என்ன சூர்யா? யார் அவங்க? என் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவன் காயத்ரி. அவன் என்ன அடிக்க வந்தான். பாவம் காயத்ரி. சுபு என்ன காப்பாத்த போய் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சுப்பு அண்ணே ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டுங்கண்ணே. சரிப்பா. எந்திரி சுப்பு. சுபு ஏய் சுபு கண்ணு தர சுப்பு. தர சுபு. ஐயோ ரத்தம் வேற ரொம்ப போயிடுச்சு சூர்யா. உனக்கு எதுவும் இல்ல சுபு. சுபு உனக்கு எதுவும் இல்ல. சுப்பு ஹே சுப்பு கண்ணு தர சுப்பு. சுப்பு சுபு சுபு உனக்கு எதுவும் இல்ல சுபு. சுபு உனக்கு எதுவும் இல்ல. நீ தானே வந்த? அண்ணே ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. சூர்யா என்னாச்சு சூர்யா? சூர்யா ஏய் நீதா வந்துடுச்சா? புடிச்சு வந்து காட்ட பண்றியா? ஏய் சூர்யா ஏய் சூர்யா ஏய் நிடா. ஏய் நீங்க போங்க ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரம் போங்க. சரிம்மா. சீக்கிரமா போங்க. சரிம்மா சரிம்மா. ச்சே சூர்யா சரியாகணும்னா நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். வாயை மூடுறி. ஆனா நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் சூர்யா கண்டிப்பா இங்க வரமாட்டாரு. நீயும் சூர்யாவும் நல்லா இருக்கணும். காயத்ரி என்னாச்சு? காயத்ரி சுப்புக்கு என்னாச்சு? சொல்லு காயத்ரி சுப்புக்கு என்னாச்சு? எப்படி சொல்றதுன்னு தெரியல அண்ணி. சுப்புக்கு தலையில பலமா அடிபட்டுருச்சு. என்ன காயத்ரி எப்படி அடிபட்டுச்சு சொல்லு. எப்படி அவளுக்கு அடிபட்டுச்சு சொல்லுடி. சூர்யாவ என்ன சொல்லு. சூர்யா வழக்கம் போல சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. நானும் சுப்புவும் தேட போனோம் அண்ணி.
அப்ப சூர்யாவை 2-3 பேர் அடிச்சு கொலை பண்ண வந்தாங்க. அப்ப சூர்யாவை காப்பாத்துறதுக்காக சுப்பு உள்ள போய் சூர்யாவுக்கு விழ வேண்டிய அடி சுப்பு தலையில விழுந்துருச்சு அண்ணி. ஐயோ சுப்பு, அவளுக்கு ஏன் இப்படி? என்னடா எங்க வந்த? எங்கடா வந்த? அண்ணி எங்க வந்த? அண்ணி பேசுடா. சுப்பு உயிரோட இருக்காளா செத்துட்டாளான்னு பார்க்க வந்தியா? வாயை மூடுடி, வாயை மூடு சொல்லிட்டேன். இது பாரு, உன்னாலதான் எங்க சுப்பு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கா. அவளை கொண்டு புதைக்கலான்னு வந்தியா? சொல்லு. போடா போடா வெளியில, போடா வெளியில. அண்ணா சாகறதுக்கு முன்னாடி உன் காலடியில கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போலான்னு நினைச்சவள இப்படி ஒரு அடியா சாகடிச்சிட்டியடா பாவி. ஐயோ அக்கா, நான் எதுவுமே பண்ணல. ஆமாண்டா, நீ ஒண்ணும் பண்ணல, நீ ஒண்ணுமே பண்ணல. அதுதான்டா அவ பிரச்சனையே. அவ என்னைக்கு உனக்கு பொண்டாட்டியா ஆனாலோ அன்னைக்கே நீ அவளை கொண்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அவளை விட்டு வச்சு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது நீ தானடா. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. கோவம்? எனக்கு கோவம்? டேய், இது கோவம் இல்லடா, ஆதங்கம். இது பாரு, நான் மட்டும் கோவப்பட்டேன்டா, ப்ளீஸ் நேரத்துக்கு உன் கழுத்தை வச்சு கொண்டே இருப்பேன். ஐயோ, அவளுக்கு வந்த நோய்க்கு அவ சாக போறான்னு தெரிஞ்சப்போ கூட நான் இவ்வளவு துடிக்கலையேடா. ஆனா இன்னைக்கு கேவலம் உன்னை போய் காப்பாத்துறதுக்காக அவ இப்படி அடிபட்டு கிடக்குற பாரு. அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. டேய், உன் மனசை தொட்டு சொல்லு. உன் மனசு உறுத்தல, உனக்கு பலிக்கல, உனக்கு ஒண்ணுமே பண்ணலையா? டேய், நீ மனுஷன் தானா? டேய், இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லடா. ஏன் நீ தப்பு பண்ணல? இந்த காயத்ரி தப்பு பண்ணல? சொல்லுடா. தப்பு பண்ணவங்க எல்லாரையும் தண்டிக்கணும்னா இந்த உலகத்துல ஒருத்தர் கூட உயிரோடவே இருக்க முடியாது. அன்னைக்கு நீ மன்னிச்சிருந்தா இன்னைக்கு இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? சொல்லு, சொல்லுடா, சொல்லு. போடா போடா வெளில போடா. அண்ணி ப்ளீஸ், பார்க்கவே வெறுப்பா இருக்கு. காயத்ரி, இவனை வெளியில போ சொல்லு, போ சொல்லு. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். தள்ளுடி. சூர்யா, அண்ணி ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல காயத்ரி, அவங்க கரெக்டா தான் பேசினாங்க. சரி, நீ அவளை பாத்துக்க. உனக்கு பிறக்க போற குழந்தைய பாக்குறதுக்கு நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. நீ உனக்கு பிறக்க போற குழந்தைய உன்னோட 2வது குழந்தைய தான் பார்க்கணும்.
அந்த செல்வ நம்பர் இருந்தா கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேள. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேம்மா, அவர் அட்டென்ட் பண்ணல. ஷோ, இவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியலையே. கடவுளே. ஷோ. அம்மா அம்மா, கையில ரத்தம். சூர்யா, சூர்யா, டேய் என்னடா? டேய் என்னடா? கையெல்லாம் காயம். என்ன ஆச்சுடா? சொல்லுடா. டேய் என்ன ஆச்சுப்பா? என்னோட ரத்தம் இல்ல, எனக்காக வந்த ரத்தம்மா. என்னடா? என்னடா சொல்ற? என்ன? ஐயோ, தப்பு பண்ணிட்டேம்மா, என்னடா ஆச்சு? ஏன்பா இப்படி அழுவுற? அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா. என்னடா ஆச்சு? உடம்பெல்லாம் என்னப்பா ரத்தம்? அம்மா, இன்னைக்கு என் ஆபீஸ்ல எனக்கு என் கொலைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சும்மா. பிரச்சனையா? அவன் 4 பேரை கூட்டிட்டு வந்து என்ன கொலை பண்ண பார்த்தாம்மா. பலமா அடிப்பட்டதுனால டாக்டர் புடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, ஏன்பா எங்களுக்கு இப்படி சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டு இருக்க? அம்மா, இன்னைக்கு சுப்புக்கு இந்த மாதிரி நிலைமை வந்ததுக்கு நான் தான் நம்ம காரணம், நான் தான் நம்ம காரணம். அப்படியெல்லாம் நினைக்காத சூர்யா, சுப்புக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. இல்ல வனிதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுப்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனிதா. டாக்டர் என்னென்னமோ சொல்றாரு அனிதா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒண்ணும் ஆகாதுப்பா, நீ பயப்படாதடா, ஒண்ணும் ஆகாது. அம்மா, நீங்க சும்மா தெரிஞ்சுட்டான்னு சொல்லும் போதெல்லாம் நான் நம்பாம விட்டுட்டேன்மா. நான் இன்னைக்கு நம்பியிருந்தேன்னா அவளுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காதம்மா, வந்திருக்காது. அம்மா, இன்னைக்கு அவ உசுர பணைய வச்சு என்னோட உயிரை காப்பாத்திட்டாவா. டேய் கௌதம், டேய் கௌதம், உங்க அம்மாவை நான் கொலை பண்ணிட்டேன்டா. டேய், அவ கொலைக்கு நானே காரணமாயிட்டேன்டா. ஐயோ, என்னடா குழந்தைகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல வனிதா, நான் ஒரு பாவி. என்னோட வெட்டி வீரப்பனால இன்னைக்கு ஒரு உசுரே போக போகுது. கௌதம், கௌதம், உங்க அம்மாவை நான் மன்னிச்சிட்டேன்டா. இப்ப கூட அவளை நேர்ல பார்த்தா நான் மன்னிக்க தயாரா இருக்கேன்டா. ஆனா அதுக்கு அவ உயிரோட இருப்பாளான்னு எனக்கு தெரியலையேடா, தெரியலையே. டேய், அந்த ஆண்டவன் கூட என்ன மன்னிச்சு விட்டுருவான்டா. ஆனா கௌதம், வாடா முழுக்க என்ன மன்னிக்காதடா, மன்னிக்காத, என்ன மன்னிக்காதடா கௌதம். இப்பொழுது என்னப்பா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? சுப்புக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கு, அவன் செத்துடுவான்னு தெரிஞ்சு அப்பவே மன்னிச்சிருந்தா நாம எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கலாமேப்பா. தப்பு பண்ணிட்டேன்மா, நான் தப்பு பண்ணிட்டேன்மா. இப்ப பாரு, நீயும் அழுது, எல்லாருமே அழுது. என்னப்பா வாழ்க்கை இது? ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன்மா. ஐயோ, இல்லப்பா, இல்ல, சுப்புக்கு ஒண்ணு ஆகாது, அவளுக்கு ஒண்ணு
ஆகாத, அவன் உயிரோட தான் இருப்பான். அவன் வந்துடுவான். தப்பா இருக்கிறவன் என்னைக்கு தப்பா இருப்பான்னு நான் நினைச்சிட்டேனே. சுப்பு என்ன மன்னிச்சிடு, சுப்பு மன்னிச்சிடு, சுப்பு என்ன மன்னிச்சிடு சுப்பு. நான் பண்ணது தப்புதான், நான் பண்ணது தப்புதான். உன்னோட மனசை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம போயிட்டேனே சுப்பு. நான் பண்ணது தப்புதான், நான் பண்ணது தப்புதான். அழாதீங்க அண்ணி, தைரியமா இருங்க. சுப்புக்கு ஒண்ணும் ஆகாது. இதுக்கு மேல என்னமா ஆகணும்? அவன் நோயோட போயிருந்தா தலைவிதினேன்னு அனுப்பியிருப்ப. ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஆகுதுன்னு தெரியலையே. ஐயோ, இப்படி அநியாயமா போயிட்டானா நான் என்னன்னு சொல்லி என்ன தேத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. இதேவ பழைய சுப்புவா இருந்திருந்தா போடி வெளியேன்னு தூக்கி போட்டிருப்ப. ஆனா இப்ப அவ முழுசா மனுஷியா மாறிட்டா. இந்த நேரத்துல இப்படி நடந்துருச்சேன்னு என் மனசு தாங்கவே மாட்டேங்குது. அண்ணி, திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவ்வளவு சீக்கிரம் சுப்பு நம்மள விட்டு போயிட மாட்டா. கடவுள் ஒண்ணும் அந்த அளவுக்கு கல் நெஞ்சுக்காரன் இல்ல அண்ணி. அண்ணி, டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பாய் மூடு. புதுசா என்னன்னு சொல்ல போற? நீ பேசி அத கேக்குற நிலைமையில நான் இல்ல. காயத்ரி, ஓ முகத்துக்காக தான் நான் பேசாம இருக்கேன். தயவு செஞ்சு இவனை இங்க இருந்து போ சொல்ல. இவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏதோ நேத்து நீங்க கோவத்துல பேசுனீங்க, நானும் பொறுமையா இருந்தா திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டே இருக்கீங்க. பதிலுக்கு நானும் பேசவா? சூர்யா, நீ சும்மா இரு காயத்ரி. இத பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் சுப்பு என்ன எப்படி டார்ச்சர் பண்ணிருக்கான்னு. திடீர்னு வந்து அவ சாக போறா, அவளை ஏத்துக்கன்னு சொன்னா என்னால எப்படி அவளை மன்னிக்க முடியும், எப்படி ஏத்துக்க முடியும்? நான் உங்க அளவுக்கு காயத்ரி அளவுக்கு நல்லவெல்லாம் இல்லைங்க. சுப்பு சாக போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்க எல்லாருக்கும் அவ மேல ஒரு இரக்கம் வந்துச்சு. ஆனா எனக்கு வெறும் கோவம் தாங்க வந்துச்சு. அவ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பண்ணதெல்லாம் நினைச்சா என்னால எதையும் மறக்கவே முடியலைங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் அவ எப்படி எல்லாம் எனக்கு டார்ச்சர் கொடுத்திருக்கான்னு. ஆனா இப்ப நான் அதே மனநிலையில வரலைங்க. மனசு உருகி மனசு மாறிதாங்க வந்திருக்கேன். என்னடா திடீர்னு இவன் மனசு மாறிட்டானேன்னு நீங்க நினைக்கலாம். நேத்து ராத்திரி அவ ரத்த காயத்தோட என் மடியில படுத்துக்கிட்டு இருக்கும் போது அவ கண்ணுல நான் சாவு பயம் பார்க்கலீங்க. என்ன காப்பாத்திட்டாளேங்கிற சந்தோஷம் தாங்க இருந்துச்சு. அப்போதாங்க எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. இதுக்கு மேலே நான் மாறலனா நான் மனுஷனே இல்லைங்க. நான் மனுஷனே இல்லை.
டாக்டர் என்னாச்சு? அவளுக்கு எப்படி இருக்கு இப்போ? ஐம் சாரி டு சே, அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிடும். அண்ணி அழாதீங்க டாக்டர், உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஷியோர் மேடம், பட் நீங்க உடனே பணத்துக்கு ரெடி பண்ணணும். பணம்லாம் ரெடியா இருக்கு டாக்டர். ஆனா எங்களுக்கு எங்க சுப்பு முழுசா கிடைச்சாகணும். ஓகே, இப்போ நாங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்றோம். காயத்ரி வா, நம்ம வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வந்துடலாம். சரி ரேணுகா. சூர்யா, நீங்க இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். நாங்க போயிட்டு வந்துடுறோம் அண்ணி. வா அண்ணி, நாங்க போயிட்டு வந்துடுறோம், கவலைப்படாதீங்க. வந்துடுறோம் சூர்யா. ஐயோ கடவுளே, மாறி மாறி இப்படி சோதனையை கொடுக்கறியே. கடவுளே, சுபு, என்னாச்சு உனக்கு? சூர்யா, சுபு, சுபு, ஏ சுபு, ஏ சுபு. புளிமூட்டை. நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ஹே, நீ சொல்றா, நான் அப்படியே தான்டா இருக்கேன். சேம் ஜாப், சேம் ஃபேமிலி, சேம் ஹவுஸ். ஏடா சொல்ற, ஒண்ணுமா வேலை மாறல? அடிக்கடி மாறிட்டே இருக்கிறதுக்கு இதுன்னு சிஎம் வேலையா? யார் மச்சி மாறணும்? கடனாச்சும் வாங்கி காரில் போகலான்னு நினைக்கிறேன் நீயா? இல்லை கடனே இல்லாமல் சந்தோஷமாக நடந்து போகிறேனே நானா?